வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஆஃபீஸ் வழியாக நீங்கள் எப்படி ஃபைனல் எக்ஸிட் போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் அவங்க லேபர் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் சப்மிட் பண்ணி உங்கள் குறையெல்லாம் சொல்லி ஃபைனல் எக்ஸிட்டும் போகலாம். அப்படி இல்லை, என்னால் நேரில் போக முடியாது, நேரில் போக டைம் இல்லை, ஆனால் என் கஃபீலும் விட மாட்டாங்க, என் கம்பெனி விட மாட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் விர்ச்சுவல், அதாவது வீடியோ கால் வழியாகவும் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பேசி உங்கள் குறை என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகலாம். இந்த ஃபைனல் எக்ஸிட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த பிரச்சனை, இக்காம பிரச்சனையாக இருக்குது, ஹுரூப் பிரச்சனையாக இருக்குது, இல்லாட்டி கஃபீல் உங்களுக்கு உடம்புப்படுத்துறாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரோட ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வீடியோ கால்லையோ இல்லை நேர்லேயோ போய் நீங்கள் உங்கள் குறையில சொல்லி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகலாம். அது எப்படி புக் பண்ணுறது, அதை எப்படி அப்பாயின்ட் புக் பண்ணிட்டு எப்படி வீடியோ கால் பேசுகிறது, எப்படி நேரில் போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக வேணும் குவாவோட இந்த குவான்னு ஒன்று அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த குவாங்கிறதுல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ அது வழியாக தான் நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வீடியோ கால்லையோ இல்லை நேரில் போயோ நம்ம பேச போகிறோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லலாம். ஓகேங்களா? சரி வாங்க, அது எப்படி புக் பண்ணி டைமு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ காலில் பண்ணி பேசுகிறது இல்லை நேரில் போய் பேசுகிறது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு குவா அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரோம், உங்கள் கூகுள் க்ரோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. க்ரோமில் குவா அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க. குவான்னு அப்ளிகேஷன் டைப் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது உங்கள் இக்காமா நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பண்ணி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை என்கிட்ட குவா அக்கௌண்ட்டே இல்லை, இப்போ புதுசாக தான் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதுலேயே ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு ஆப்ஷன் போய்ட்டு காட்டுறேன் பாருங்க. இதுலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி நஃபாத் இருக்கும் எல்லாட்டையும். ஓகேங்களா? சவுதியில் தான் நஃபாத் கண்டிப்பாக இருக்கும். அந்த நஃபாத் வழியாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். புதுசாக அக்கௌண்ட் இல்லாதவங்க. இருக்கிறவங்க உங்களோட இக்காமா நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்கள் எந்த குவால எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் உள்ளே கொடுத்த உடனே உங்களுக்கு குவா அப்ளிகேஷன் உள்ளே போய்டும். நீங்கள் குவா அப்ளிகேஷன் உள்ளே போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருங்க நான் ஓடிபி போட்டுக்கிறேன், இது என் அக்கௌண்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணி ஓடிபி பண்ணி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம, ஏன்னா இண்டிவிஜுவல் தான். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வரும். இதில் அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வரும். அதில் என்ன வரும்னா, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்டு, நீங்கள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்டிவில் இருக்கா இல்லை டெர்மினேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வரும். இதை ஸ்கோப் பண்ணி நீங்கள் கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் கான்ட்ராக்ட் இருக்குது, இல்லை உங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டா முடியலையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் அதிலே வந்துடும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம டேரெக்டாக கீழே வந்துக்கிட்டே ஸ்கோப் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு வாட்டி கான்ட்ராக்ட் செக் பண்ணி இல்லாதவங்களும் பிரச்சனை கிடையாது. நம்ம தான் லேபர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்ல இப்போ. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருந்தோம்னா கீழே சி ஆல் சர்வீஸ் அப்படின்னு கீழே இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுற பாருங்கள். கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். கீழே வந்தால் சி ஆல் சர்வீஸ் அப்படின்னு உங்களுக்கு ரவுண்டு போட்டு காட்ட பாருங்கள். அந்த சி ஆல் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அந்த சி ஆல் சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த அடுத்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே அதில் நிறையா இருக்கும், ஒரு 4 விஷயம் இருக்கும். அதில் கீழே வந்து லேபர் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு அதிலே கொடுத்துருக்காங்க கூட, லாஸ்ட்டில் 4வது அந்த லேபர் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அந்த லேபர் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜில் அப்பாயின்மெண்ட் இன் லேபர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ரவுண்டு போட்டு காட்டோம்னா மறுபடியும் நீங்கள் அதையே கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அதையே கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு உடனே வந்துடும் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா அதில் ப்ளூ கலர் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக அந்த புக் அப்பாயின்மெண்ட் அப்படி கிளிக் பண்ணி புக் பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கு ஒன்று ரூல்ஸ் ரெகுலேஷன், ஒரு வேளை நான் தப்பாக பண்ணிட்டேன், என்னால் கேன்சல் பண்ண முடியுமா, இல்லை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பண்ண முடியும். அது எதில் போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வருங்க, கோ டு அக்னாலஜ்மெண்ட் சென்டர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் எல்லா டீட்டெயிலும் வரும். நீங்கள் எப்படி புக் அப்ளை பண்ணணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் லேபர் ஹவுஸில் எப்படி புக் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அதை எப்படி கேன்சல் பண்ணுறது, இல்லை தப்பாக கொடுத்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வரும். ஸோ அந்த டீட்டெயிலாம் வேணாம், அது போனோம்னா இன்னும் லென்த்தாக போகும். ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் நமக்கு புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல,
புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பேர், உங்கள் இக்காமா நம்பர் அது எல்லாம் வந்துடும். கீழே நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதில் வந்துடும். மேலேயும் உங்களோட பேரும் உங்கள் இக்காமா நம்பரும் இருக்கும். அது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. கரெக்டாக அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு இருக்கலாம், அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். மொத்தம் இதில் 5 ஸ்டெப்பு. நீங்கள் 5 ஸ்டெப் பண்ணால் தான் உங்களால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ கால்லையோ இல்லை நேர்லேயோ போய் நீங்கள் மீட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் பண்ணோடனே இதில் தான் முக்கியமானது இருக்குது. நியூ ரிக்வெஸ்ட் விர்ச்சுவல் அப்படின்னு இருக்கும். கீழே ஃபாலோ அப் ப்ரீவியஸ் ரிக்வெஸ்ட், என்கொயரி, ரிக்வெஸ்ட் நியூ சர்வீஸ் இன் பர்சன் அப்படின்னு ஒரு 4 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை நல்லா பார்த்துங்கன்னா ஃபஸ்ட்டு விர்ச்சுவல், நியூ ரிக்வெஸ்ட் விர்ச்சுவல் அப்படின்னு ஃபஸ்ட் நான் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அப்படின்னா வீடியோ காலில் நீங்கள் லேபர் ஆஃபீஸில் உள்ள பர்சன்ட்டை நீங்கள் பேசி எனக்கு இதே மாதிரி பிரச்சனை, எனக்கு இதேமாரி பண்ணணும், நான் ஃபைனல் எக்ஸிட் போகணும், இல்லாட்டி எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வீடியோ காலில் சொல்லலாம். நேரில் போன அவசியம் கிடையாது. சில பேர் கஃபில் கொடுக்கலாம், இல்லை கம்பெனியில் ஒர்க் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் போக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேரில் போக முடியாதவங்க மட்டும் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஃபாலோ அப் அண்ட் ப்ரீவியஸ் ரெக்வெஸ்ட். நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசியிருப்பீங்க, இல்லை நேரில் போய் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை போன வாட்டி பேசுனது என்னாச்சு, மறுபடியும் எனக்கு அப்டேட் வேணும், என்ன ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபாலோ அப் ப்ரீவியஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். போன வாட்டி நான் வீடியோ காலில் பேசினேன், இதேமாரி சொன்னீங்க, இன்னும் எனக்கு எதுவும் ஆகலை, என்ன ஆச்சு அப்படின்னு திரும்ப பண்ணலாம். இல்லை மூணாவது என்கொயரி அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சும்மா ஏதாவது டவுட் கேட்க போகிறீங்க அப்படின்னா அது என்ன டவுட்டு அப்படின்னு என்கொயரியில் போய் நீங்கள் டவுட்டு கேட்கலாம். இல்லை எனக்கு இந்த டவுட்டு, இதை நம்ம சொல்லலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு டவுட்டு கேட்கலாம். லாஸ்ட் இந்த ரவுண்டு போட்டு காட்டுறேன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நேரில் போகிறது. லேபர் ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் நேரில் போய் இதேமாரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி இதேமாரி இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, காமன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை கஃபில் பிரச்சனை, இல்லை கம்பெனி பிரச்சனை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் எனக்கு இதேமாதிரி ஃபைனல் எக்ஸிட் போகணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் எதோ ஒன்றுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு இருக்கலாம், அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சர்வீஸ் நேமு, சப் சர்வீஸ் நேம் அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா? இதுதான் முக்கியமாக பார்க்கணும். இந்த சர்வீஸ் நேம் அப்படி இதில் இந்த செலக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த குட்டி அம்புகோரி அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு 4-5 சர்வீஸ் வரும். நீங்கள் என்ன சர்வீஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதில் வந்து முசசா சர்வீஸ், லேபர் ரிலேட்டட் இண்டிவிஜுவல், அப்படி சப்போர்ட் அண்டு ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு இருக்கும். நமக்கு லேபர் ரிலேட்டட், நம்ம லேபர் தானே, ஸோ நம்ம லேபர் ரிலேட்டட் ஒர்க்காக தான் இருக்கணும். அந்த 2வது ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 2வது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு சப் சர்வீஸ் அப்படின்னு கீழே இருக்கும் 2வது. இதில் தான் முக்கியமான இதில் தான் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அதில் ஒன்று வரும் பாருங்க, ஒர்க் பர்மிட் ஃபார் ஃபைனல் எக்ஸிட் இண்டிவிஜுவல், அதிலே கொடுத்துருங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஃபைனல் எக்ஸிட் வேணும் அப்படின்னு காட்டுது. நான் ரவுண்டு போட்டு வர்றேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்துருங்க. இதிலே கொடுத்துருப்பாங்க ஒர்க் பர்மிட் ஃபார் ஃபைனல் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எந்த லேபர் ஆஃபீஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கோ அது எல்லா டீட்டெயிலையும் காட்டும். அதுக்கப்புறம் உங்களோட டேட்டு, டைமு ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ரிலீஜன் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படி செலக்ட் பண்ணிங்க. அந்த செலக்ட் பட்டன் நான் அழுத்தி காட்டுற பாருங்கள். செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் ரியாத்தில் இருக்கீங்களா, அல்ல எங்கே மரீனாவில் இருக்கீங்களா, அல்கசீமில் இருக்கீங்களா, ஜஹானில் இருக்கீங்களா, அசீரில் இருக்கீங்களா அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ நான் இப்போ ரியாத் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ரியாத்தில் இருக்கிறத நான் ரியாத்துங்க செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ், நீங்கள் ரியாத்தில் எந்தெந்த ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில் அதிலே ப்ராக்கெட்டில் பாருங்கள் விர்ச்சுவல். ஏன்னா நான் வீடியோ கால் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் விர்ச்சுவல் அப்படின்னு காட்டுது. அது எது பக்கத்தில் இருக்க கொடுக்குறேன். நான் உங்களுக்கு கர்ஜி ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டேட்டு, நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, வீடியோ கால் பேசணும்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், நீங்கள் வேலையாக இருக்கக்கூடாதுல. எந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டேட்டையும், எந்த டைமில் அந்த டேட்டில் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டைமையும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு கோ சம்மரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்ததெல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா அப்படிமாரி அது காட்டும். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க. எந்த ஊரில், எந்த ஒரு ஆஃபீஸில், எந்த டேட்டில், எந்த டைமில் அப்படின்னு கோ சம்மரி இருக்குல்ல, அதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் காட்டும், பிரிவு காட்டினோடனே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பாருங்கள்,
பார்த்து அந்த புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கீழே இருக்கும் அதை கொடுத்துடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அக்னாலஜ்மெண்ட் இந்த அப்பாயின்மெண்ட் மேபி அப்படின்னு இருக்குல்ல, அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடும். உங்கள் எந்த மொபைல் நம்பரும் கோலை கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், லிங்க் வரும். ஸோ அதில் உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் வீடியோ கால் எந்த டேட்டு எந்த டைம் கொடுத்துருக்கீங்களோ அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணோன்னா வீடியோ காலில் அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, இதை மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை, இதை மாதிரி ஃபைனல் எக்ஸிட் போகணும், எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டுறாங்க, இல்லை எனக்கு கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு சேலரி சரியாக தரல அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க உடனே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபாலோ அப் அப்படின்னா அடுத்தடுத்த ஃபாலோ அப் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, அவங்க அது கரெக்டாக இருக்கா அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுவாங்க, அவங்களே பண்ணுவாங்க. லேபர் ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது உண்மையாக கரெக்டாக அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு இன்னும் ரிப்ளையே வரல அப்படின்னா மறுபடியும் இதே அப்ளிகேஷனில் போய் நீங்கள் ஃபாலோ அப் அப்படின்னு அந்த வீடியோ கீழே ஒன்று இருந்துச்சுல, விர்ச்சுவலுக்கு கீழே இருந்துச்சுல, அதை ரிக்வஸ்ட் பண்ணி இதை மாதிரி போனவட்ட பேசியிருந்தேன், இன்னும் என்ன ஸ்டேட்டஸ் தெரியல, எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் லேபரே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஒருவேளை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்கள் கஃபீலுக்கோ இல்லை உங்கள் கம்பெனிக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆமாம் இதேமாதிரி பிரச்சனை, ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் போல்டாக தைரியமாக இருக்கணும். இல்லை கம்பெனி என்ன பண்ணுறோமோ, இல்லை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோ, இல்லை வேறு குரூப் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ண வேண்டாம். இல்லை எதாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிக்கலாம், ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயே ஆகணும்னு நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் புக் பண்ணி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போங்க. தேங்க்யூ. அதேமாரி இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி என் டெலிகிராம் ஐடி இருக்குது, என் டெலிகிராம் ஐடிக்கு வாங்க, உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறேன். இல்லை ப்ரோ எனக்கு இது எப்படி பண்ணுறது தெரியல, ஏதாவது இன்னொரு டிப்பு ஒன்று, இல்லை வேறு வீடியோ ஏதாவது போடுங்க, இல்லை இந்த வீடியோ எனக்கு போடுங்க, இது எனக்கு போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதே என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், அந்த வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.